சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என உத்தரவாதம் தருவீர்களா என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பருவகாலத்தில் பறவைகள் சரணாலயத்துக்கு வருவது போல் தேர்தல் காலங்களில் தமிழ்நாட்டில் வட்டமடிக்கும் பிரதமர் மோடி அவர்களே, குஜராத் மாடல் சவுக்கிதார் வேடங்கள் போலி என அம்பலமானதால் கேரண்டி கார்டுடன் எலெக்ஷன் 2024க்கு வந்திருக்கும் பிரதமர் மோடி அவர்களே, இதோ இந்த கேரண்டிகளை தருவீர்களா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், இடஒதுக்கீட்டுக்கான உச்சவரம்பு நீக்கப்படும், SC ST OBC இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கப்படும், தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு, ஒருபோதும் இந்தி மற்றும் சமஸ்கிருதம் திணிக்கப்படாது, மாநில பட்டியலுக்கு கல்வி மாற்றம், கல்வி கடன்கள் ரத்து, ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை, ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஊதியம் 400, வேளாண் விளை பொருட்களுக்கு நியாயமான குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம், தாறுமாறாக உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்பேன், செஸ் சர்ஜார்ஜ் என்ற வரி கொள்கையை அறவே நீக்கம், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, CBI ஆகியவை சுதந்திரமாக செயல்படும், மாநிலங்களை வஞ்சிக்காத நியாயமான நிதி பகிர்வு தருவேன், வணிகர்களையும் சிறு சிறு தொழில்களையும் வதைக்கும் GST வரியில் சீர்திருத்தம், கும்பல் வன்முறைகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன், தேர்தல் பத்திரங்கள் வரை பாஜகவின் ஊழல்கள் குறித்த வெளிப்படையான விசாரணைக்கு உத்தரவிடுவேன், கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், ஊடக சுதந்திரத்தை அனுமதிப்பேன், சீன ஆக்கிரமித்துள்ள பகுதிகளை மீட்பேன், தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகளை மீட்பேன், தாக்குதலை நிறுத்துவேன், அக்னிபாத் திட்டத்தை ரத்து செய்வேன், வெள்ள நிவாரணத்துக்கு தேசிய பேரிடர் நிதியில் இருந்து உடனடி நிதி ஒதுக்கீடு, சென்னை மெட்ரோ பணிகளுக்கு ஒப்புக்கொண்டபடி ஒன்றிய அரசின் நிதி விடுப்பு, தமிழை இந்தியாவின் அலுவல் மொழியாக, திருக்குறளை தேசிய நூலாக, உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக சட்டம் இயற்றுவேன், குடியுரிமை திருத்தச் சட்டத்தை வாபஸ் பெறுவேன், சிறுபான்மை மக்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்த மாட்டேன் என இதற்கெல்லாம் நீங்கள் கேரண்டி அளிக்க தயாரா? இல்லை என்றால் உங்கள் கேரண்டி என்பது ஊழல் கரை படிந்தவர்களுக்கு காவி கரை பூசும் மேட் இன் BJP வாஷிங் மிஷினுக்கு மட்டுமே என்பது மீண்டும் ஒரு முறை அம்பலமாகும் என்று இவ்வாறு ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டுள்ளார்.